அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் காசி அன்னபூரணியை பற்றி பார்ப்போம். காசி அன்னபூரணி எப்படி உருவானால் தெரியுமா? காசி நகரில் தேவதத்தன், தனஞ்சயன் என்ற சகோதரர்கள் இருந்தனர். தேவதத்தன் பணக்காரன், தனஞ்சயனோ தரித்திரன். ஒரு நாள் மணிகர்ணிகை படித்துறையில் நீராடி விஸ்வேஸ்வரர் விஷாலாட்சியை தரிசித்தான் தனஞ்சயன். பின் கடும் பசியுடன் முக்தி மண்டபத்தில் அமர்ந்திருந்த தனஞ்சயன் தன்னை அன்னதோஷம் பீடிக்க என்ன காரணம் என்று யோசித்தவாறே உறங்கிப் போனான். அப்போது அவனது கனவில் சந்நியாசி ஒருவர் காட்சி தந்து, தனஞ்சயா, முன்பு காஞ்சியில் சத்ருதர்மன் என்ற ராஜகுமாரன் இருந்தான். அவன் தோழன் ஹேரம்பன். ஒருமுறை அவர்கள் வேட்டைக்கு சென்று காட்டில் வழி தவறி பசியால் பரிதவித்தனர். அப்போது அவர்களை கண்ட முனிவர் ஒருவர் தமது ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று அவர்களை உபசரித்தார். முனிவர் வழங்கிய அன்னம் சத்ருதர்மனுக்கு அமுதமாக தித்தித்தது. ஹேரம்பனுக்கோ அது அற்பமாக தோன்றியது. எனவே சிறிதளவு உண்டபின் மீதியை எறிந்துவிட்டான் ஹேரம்பன். அன்று அந்த மகான் கொடுத்த அன்னத்தை அவமானப்படுத்திய ஹேரம்பனான நீ இப்போது தனஞ்சயனாக பிறப்பெடுத்திருக்கிறாய். அன்னத்தை அவமதிக்காத சத்ருதர்மன் தேவதத்தனாகி செல்வ வளம் பெற்றுள்ளான். நேம நியமங்கள் வழுவாமல் விரதமிருந்து அன்னபூரணியை சரணடைந்து ஆராதித்தால் உனது அன்னதோஷ நிலை மாறி அவள் அருள் பெறலாம் என்றார். அதன்பின் தனஞ்சயன் அன்னபூரணி விரத நேம நியமங்களை விசாரித்தபடி காமரூபம் என்ற இடத்தை அடைந்தான். அங்கு மலை அடிவார ஏரிக்கரை ஒன்றில் தேவ கன்னிகையர்கள் பூஜையில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களை அணுகி, யாரை பூஜிக்கிறீர்கள் என்று கேட்டான் தனஞ்சயன். பிரம்மனின் தலையை கொய்ததால் பிரம்மஹத்தி பீடித்தது சிவனை. மேலும் கடும் பசிப்பினியும் ஆட்கொண்டது பரமசிவனை. அவர் கையில் உள்ள கபாலத்தில் அன்னபூரணி அவதாரம் எடுத்த ஆதிசக்தி அன்னமிட்டு கபாலத்தை நிரப்பினாள். அதனால் ஈசனின் பிரம்மகத்தி நீங்கியது, பசிப்பினியும் பறந்தோடியது. அப்படிப்பட்ட அன்னபூரணியைத்தான் ஆராதிக்கிறோம் என்றனர் அவர்கள். மேலும் அவர்கள் தனஞ்சயனுக்கு விரத முறைகளை விளக்கினர். அதன்படி காசிக்கு வந்த தனஞ்சயன் விரதம் இருந்து அன்னபூரணியின் அருளை பெற்றான். இந்த விரதத்தை யார் மேற்கொண்டாலும் அவர்களுக்கு அன்னத்துக்கு குறைவிருக்காது. உனக்கு அருள் பாலிக்க நான் காசிக்கே வருகிறேன். ஈசனின் ஆலயத்துக்கு தென்புறம் எனக்கு ஒரு கோவில் எழுப்பினால் நான் அங்கு வந்து அமர்கிறேன் என்றாள் அன்னபூரணி தன்னை வேண்டி நின்ற தனஞ்சயனிடம். அதனால் வற்றாத செல்வத்துக்கு அதிபதியான தனஞ்சயன் அன்னபூரணிக்கு எழுப்பியதே இந்த அன்னபூரணி ஆலயம். அன்னபூரணியின் அருள் பெறுவோம். ஆயுள் வரை பசிப்பினி இல்லாது இருப்போம். கதையை கேட்ட படித்த அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.